இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் எப்படியோ ஓரளவுக்கு நடந்துச்சு. ஃபுல்லாக நடக்காட்டியும் ஓரளவுக்கு நடந்துருச்சு. அதுலேயும் ஆனால் நமக்கு ஒரு நெருடலும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல எடுத்தோம்னா இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக, நிச்சயதார்த்தம் கூட இல்லை, இந்த பெண் பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்காக பாக்கியா கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமே கிடையாது, என் பையனுக்கு இன்னும் அந்த பொண்ணை அவன் மறக்க முடியல, இன்னும் அவங்களுக்கு டிவோர்ஸே அஃபிஷியலாக கிடைக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஈஸ்வரி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்லை, இது அவள் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம், அதனால தான் இப்படிலாம் பேசுகிறா, ஒன்றும் இல்லை, உட்காந்து பேசுவோம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா டேய் செடியா சும்மாறா, நீ ஏதாச்சும் பேசுகிறா, என்னடா சும்மா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பாக்கியா பேசினதுக்கு பிறகு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னா எங்கள் அம்மா சொல்கிறது கரெக்ட், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது, என் மனசில் என் பொண்டாட்டின்னு நினைக்கிறது ஜெடி மட்டும் தான், ஜெடியிலனா நான் சும்மா கூட இருப்பேனே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது அவளுக்கு தான் வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்களே அப்படின்னா அவள் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவளை தான் நினச்சிருப்பேன், நான் அவள் கூட சேருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு இவங்களாம் எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சு நீங்களாம் என்ன ஒரே குடும்பம், நீங்கள் அப்புறம் என்ன இப்படி பிரச்சனை பண்ணிருக்காங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வாய்க்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கிளம்பிடுறாங்க. போகாதீங்க உட்காந்து பேசுவோங்க போது என்ன குடும்பம் அது அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்க பாக்கியா, அறிவு இருக்கா பாக்கியா அப்படிங்கிறாரு கோபி. இப்போ என்னெல்லாம் யாராச்சும் அறிவு இருக்கா, லூசானி அப்படிலாம் கேட்டால் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கேட்டாலே நமக்கு கடுப்பாகும். நம்மளை ஏமாற்றிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தர் பொண்ணோட சுற்றிக்கிட்டு இப்போ பேபின்னு சுற்றி திடுற ஒருத்தர் நடு வீட்டில் எல்லாரும் முன்னாடி வச்சு இவங்க சரின்னு பண்ணுற ஒரு விஷயத்துக்கு அறிவு இருக்கான்னு கேட்கும் போது என்னை பார்த்து யாரும் அறிவு இருக்கான்னு கேட்குறேன், நீ யாரா நீ முதல்ல அப்படின்னு கேட்க தோணும். இல்லைனா நீ வாய முடியா அப்படின்னு சொல்ல தோணும். நீ எல்லாம் வாழ்க்கையில் இந்த இதை பற்றிலாம் பேசவே வராது, நீ முதல்ல ஒழுங்கா அப்படின்னு கேட்கலாம், 1000 விஷயம் கேட்கலாம், எதையுமே கேட்கல பாக்கியா வேணுன்னாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி ஈஸ்வரி கத்துறாங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு மோசமான அம்மா நீ தான், இனியாவுக்கும் சேர்த்து வச்சு சொல்கிறேன், இவளை நம்பினீங்கன்னா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையே அழிஞ்சிடும், நாசமாக்கிடுவா அவங்க வாழ்க்கையவே, ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஜெனியும் அவங்களையும் நான் சேர்த்து வைப்பேன், நான் கண்டிப்பாக ஜெடியனையும் சேர்த்து வைப்பேன், அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னா அவன் வாழ்க்கையே போகுது, என்ன நினச்சிட்டு இருக்காடின்னு உனக்கு தெரில அப்படின்னு கொந்தளிச்சுட்டு ஈஸ்வரி கோபமாக போகிறாங்க. நடத்து பாக்கியா, நீ நடத்து, இன்னும் லூசு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க, ஒரு அறிவு இருக்கா அவனுக்குன்னு இந்த பக்கம் வேறு இவர் கத்திட்டு போகிறாரு கோபி. இப்போ பாக்கியா கிட்டக்க பொறுமையாக இவங்க பேசுகிறாங்க. இவர் ராமமூர்த்தி பேச ஆரம்பிக்கும் போது அத்தை பிடிவாதத்துக்காக சில விஷயம் பண்ணுவாங்க, பாசத்தை விட பிடிவாதம் ஜாஸ்தி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க தான் என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பாக்கியா சொல்லும் பொழுது நீ தப்பு பண்ணுற பாக்கியா, அவங்க அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையை பார்த்து போகிறாங்க, எனக்கும் இமீடியட்டாக செடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அவசியம் இல்லை, ஒரு விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது இவனுக்கு ஏன் பண்ணக்கூடாது, இப்போ இருந்தே அவன் மனசை மாற்றணும்ல, அவனுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நம்ம அது நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் நம்ம போட்டு அதை கட்டாயப்படுத்தி இருக்கோம், நம்ம அது ஜெனி வரப்போறது இல்லை, நீ ஒன்னையும் ஏமாத்திட்டு அவனையும் ஏமாத்துற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு திருப்பி. பாக்கியாக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டு, புள்ளப்பூச்சி அடிக்கிறது அப்படின்ட்டு. இருக்கிற கோபத்தெல்லாம் அவர்கிட்ட யார்கிட்ட கோபத்தை காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழில்கிட்ட காமிப்பாங்க, அமிர்தாட்ட காமிப்பாங்க, ஜெனிக்கிட்ட காமிப்பாங்க, இப்போ புதுசாக ராமமூர்த்திகிட்ட காமிக்கிறாங்க. கோபத்தை காமிக்க வேண்டிய கோபிநாத் கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் காமிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட அவங்க திட்டினா கூட பரவாயில்லன்னு சோகமாக இப்படி பேன்னு நிற்பாங்க. இப்போ இவரை பார்த்து ராமமூர்த்தியை பார்த்து நான் பண்ணு வைப்பேன், அது என் பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இருக்குது, எனக்கு ஜெனி மேலேயும் அக்கறை இருக்குது, இவன் மேலேயும் அக்கறை இருக்குது, நான் எல்லாத்தையும் பண்ணிப்பேன், நீங்கள் எல்லாம் சும்மா இருந்தாலே போதும், நீங்கள்லாம் பேசாமல் இருந்தாலே போதும், என் பிள்ளை வாழ்க்கையை நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த கொந்தளிப்பை கோபி பேசும்பொழுதே காமிச்சிட்டாங்கன்னா சூப்பர் பாக்கியா அப்படின்னு இருக்கலாம். இப்போ நம்ம ஓகே பாக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, திட்டத்தோணில் ஆனாலும் கரெக்டாக பேசுனீங்க, ஆனால் இதை நீங்கள் அங்கேயும் பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஜெனியை பார்த்தா ஜெனி உங்கள் கல்யாண ஃபோட்டோலாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. செடியன் கல்யாண ஃபோட்டோ, வளகாப்பு ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க அம்மா வரும்போதெல்லாம் தான் புள்ள சோகமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே கதவை தட்டி பாக்கியா அங்கே வந்துடுறாங்க. இங்கே வராதிங்க, ஜோசப் திட்டுவாங்க அப்படிங்கும் போதே குடுக்குடுன்னு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளார வர எதுக்குமா வந்தீங்க, என்னப்பா நடச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏமா வெக்கமா இல்லையாமா உங்களுக்குன்னு அவங்க வேற கேட்க, அவர் வேறு கேட்டுட்டு இருக்கும் போதே ஜெனி வந்துடுறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னா என்ன வாங்க ஆண்டி போங்க ஆண்டி வா அப்படின்னு ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி விட்டுறாரு. அவங்க அப்பா கதவை தட்டுங்க, டேடி கதவை தரங்க அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கும்போது நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், தயவு செஞ்சு கல்யாணத்தை அவங்க 2 பேரும் பேச வைங்க, அவங்க 2 பேரும் பேசினாலே பிரச்சனை சரியாயிடும், நம்ம ஈகோக்காக நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை அழிக்க வேணாம் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் பையன் ஊர் சுற்றிட்டு இருந்தானே, இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருந்தானே, அப்போ உங்களுக்கு தெரிய வேணாம், அந்த அறிவெல்லாம் முதல்ல வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா, நீங்கள் ஒரு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஜெனிக்கு உடனே அங்கே செடியை கல்யாணம் வைக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆளே வந்துட்டாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, நிச்சயதார்த்த டேட்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே உள்ளேருந்து ஜெனி ஐயோ நிஜமாவா, என்னது ஜெனி கல்யாணமா, அவன் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்களா எப்படி பதறான்னு, அவன் மனசில் இன்னும் செடியாக தான் இருக்காங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 2 பேர்த்தையும் பேச வைங்க, அப்புறம் நம்மலாம் பேசலாம் அப்படின்னு இவங்க திருப்பி சொல்லும் பொழுது வெளியே போகிறீங்களா இல்லைனா உங்களுக்கு மரியாதையே கிடையாது, முதல்ல வெளில போங்க அப்படின்னு உங்கள் அப்பா அனுப்பிடுறாரு. இப்போ மனசில் தான் இருக்கான்னு புரிஞ்சுக்காம நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றியும் நடந்த கூத்துக்கள்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.
இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகிய